கல்லருக்கு பயப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து கோல்டு வந்து போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கோல்டில் நாங்கள் என்ன டிசைன் வச்சுருக்கோமோ அதே மாதிரி கோல்டு பிளேட்டட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது இது எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க டிரெக்டாக இந்தியாவில் போய் அங்கே இருக்கிற ஷாப்ஸில் எல்லாமே வந்து ஓன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் இங்கே வந்து எடுத்து வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கியூட்டான இது விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கொரியன் ட்ராமா பார்க்குற கொரியன் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சலங்கைகள் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,800 ரூபாய் என்று சொல்கிறேன். அதாவது ரெண்டும் சேர்த்து கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்க்க கோல்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. உலக தமிழருக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் அங்காடி திரு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த அங்காடி திரு நிகழ்ச்சிக்காக யாழ் மாவட்டத்தில் கூட பல்வேறு கடைகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான விலை மதிப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வாரமாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வந்து 631 பொயின் பெட்ரோல் ரோட் நல்லூர்ல இருக்கக்கூடிய யாழி ஃபேன்சின்னு சொல்ற இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா பெண்கள் விரும்பக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்கள் என்றாலே தங்களையே எப்பயுமே அழகுபடுத்தி காட்டிக்கொள்ளணும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கவங்க தான் வந்து பெண்கள். ஸோ அந்த வகையில் அவங்க இங்கே வராங்கன்னு சொன்னால் 100% வந்து அவங்க சந்தோஷமா இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிட்டு வெளியே போகக்கூடிய மைதான் இருக்கும். ஸோ வாங்க கடைக்குள்ள என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விலை மதிப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். எனவே தொடர்ந்து அங்காடி திரு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருங்க. நாங்க வந்த உடனே வந்து உள்ள என்ட்ராகணும்னு சொன்னா அதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர்ல்ஸ் வச்ச மாதிரியான மாலைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் குட்டீஸ் போடுவாங்க, இல்லைன்னு சொன்னா டீச்சர்ஸ் மாதிரி போடுவாங்க. என்ன சொல்றது, சிங்களீஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க போடக்கூடிய சாரீஸுக்கா இருக்கட்டும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து மேட்ச் பண்ற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்லயுமே வந்து இந்த பேர்ல் இருக்கக்கூடிய மாதிரியான இந்த மாலைகள் வந்து போடுறது வழக்கமா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க குட்டி குட்டியான என்ன சொல்றது பேக்ஸ், இதெல்லாமே குட்டீஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஸ்லிங் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லிங் பேக்ஸ் வந்து நிறையவே இங்க இருக்கு. என்னதான் நாங்க வந்து எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இருந்தாலும், எவ்வளவு அழகா வந்து ஜுவல்ஸ் போட்டாலுமே வந்து அந்த லுக்கை வந்து ட்ரெடிஷ்னலா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவை. ஸோ அதுதான் வந்து பிந்தி என்று சொல்லுவாங்க, பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டு இல்லாம நாங்க போடக்கூடிய ஆடைகளா இருக்கட்டும், இல்லை நாங்க போடக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய லுக்கை வந்து ஃபுல்ஃபில் ஆக்காது. ஸோ பொட்டோண்டு வச்சோம்னு சொன்னா அப்படியே மங்களகரமா ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறதா இருக்கட்டும், ஸோ அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் வந்து பிந்தி வைப்போம். ஸோ அப்படியான பிந்திகள் வந்து நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்லயா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா ட்ரையாங்கிள் ஷேப்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிந்தி ஐட்டம்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு முழுக்க ஒரு கார்டா வந்து 100 ரூபாய் சொல்ற விலை மதிப்புல தான் நீங்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி நாங்க இங்கால வந்தோம்னு சொன்னா டெய்லி லைஃப்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ டிராவலிங் டைம்ல நாங்க வந்து காரோ பைக்கோ போறோம், இல்லைன்னு சொன்னா குட்டியா நாங்க பேக்ஸ் வச்சிருக்கோம், இல்லைன்னு சொன்னா டியூஷன் போகும்போது அங்க குட்டி பர்ஸ் இருக்கும். ஸோ இதுல எல்லாத்தையுமே வந்து அலங்கரிக்கக்கூடிய மாதிரியான கீ செயின் வந்து நிறையவே இருக்கு. இது எல்லாமே நாங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா தான் வந்திருக்கு. ஸோ கீ செயின் எல்லாமே வந்து 80 ரூபாய் 100 ரூபாய்னு சொல்லி ஒவ்வொரு வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து மாற்றி மாற்றி விலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க சிம்பிளா இந்த டிசைன் வாங்குறீங்களோன்னு சொன்னா வந்து இந்த டிசைன் இருக்கிற இந்த கீ செயின் வந்து 80 ரூபாய் என்கின்ற ஒரு விலை மதிப்புல இருந்து ஆரம்பமாகுது. அது இல்லாம நீங்க வந்து இப்படி வாங்குறீங்களேன்னு சொன்னா இது எல்லாமே வந்து 100 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல வந்திருக்கு. சில பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருப்பீங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விரும்புவீங்க. ஸோ இது எல்லாமே இங்க வந்து 80 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. அது இல்லாம நாங்க வந்து கார்ட்டூன் கேரக்டர், அனிமி கேரக்டர் நிறைய பேர் விரும்புறாக்களுமே இருப்பீங்க தானே. ஸோ அந்த மாதிரி விரும்புற உங்களுக்கு வந்து அது சார்ந்த நிறைய கீடெக்ஸுமே வந்து வச்சிருக்காங்க.
இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா 150 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. அதே மாதிரிதான் முதல் சொன்ன மாதிரி பேர்ல் வந்து அங்கால இருந்தது. ஸோ அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேர்ல ஏதாவது பெண்டன் ஐட்டம்ஸ் வந்து ஜாயின் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஜுவல்ஸுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே வந்து 250 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிங்க் கலர் இருக்கு, கிரீன் கலர், ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ, ரெட் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸுமே இங்க வந்திருக்கு. அது இல்லாம தனியா நீங்க கோல்டுல வாங்கணும், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மெச் ஆகுற மாதிரி போடணும்னு சொல்லி வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டுலயுமே வச்சிருக்காங்க. பர்பிள் கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸ்லயுமே இருக்கு. இல்ல நீங்க ஒயிட்ல கீழே குட்டியா டிசைன் வர மாதிரி என்று விரும்பினீங்கன்னா ஒயிட் பேர்ல்ஸ் வச்ச மாதிரியுமே வந்து அங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது இல்லாம நிறைய பேரை நாங்க பார்த்திருப்போம் பெரிய ஹெவியான இயரிங்ஸ் வந்து போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த குட்டி இயரிங்ஸ், இப்படி இயரிங்ஸ் வந்து சில பேர் கீழ் காது குத்தி இருப்பாங்க, சில பேர் வந்து மேல் காதுமே குத்தி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளா இருக்கு. இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 70 ரூபாய் என்கின்ற ஒரு விலை மதிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. காதுல நீங்க இந்த மாதிரியான இது போடணும்னு சொன்னா, இந்த மாதிரியான இயரிங்ஸ் வந்து வேர் பண்ணணும்னு சொன்னா அதுலயுமே வந்து ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால், லார்ஜ், மீடியம்னு சொல்லி ஒவ்வொரு இதுலயுமே இருக்கு. அது வந்து 30 ரூபாயில இருந்து 150 ரூபாய் என்ற விலை மதிப்பு வரைக்குமே இருக்கு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விலை மதிப்புகளுமே வந்து இங்க வேறுபட்டு கொண்டுதான் இருக்கு. முதல் பார்த்திருந்தோம் இந்த அனிமே கேரக்டர் இருக்கிற மாதிரியான கீ செயின் எல்லாம். அது இல்லாம அனிமே என்ற ஒரு விஷயம் இங்க வாரத்துக்கு முதலே வந்து ரொம்பவுமே ஃபேமஸான இருந்தது வந்து கார்ட்டூன்ஸ் வந்து. ஸோ கார்ட்டூன்ஸ்ல வந்து பாபி டோல்ன்றது எப்பயுமே பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. ஸோ அது சார்ந்த மாதிரியுமே இங்க வந்து கீடெக்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும். அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னா டெடியில இருக்கிற மாதிரி கீச்சைக்கு இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா பிள்ளையார் போட்ட மாதிரியான இந்த கீச்சைனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இதையும் தாண்டி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்லிங் பண்ணி விடக்கூடிய மாதிரியான இயரிங்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 240 ரூபாய் என்ற விலை மதிப்புலயும் தான் இருக்கு. சாரி ப்ரௌச்லயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சில பேர் வந்து சிம்பிளா குட்டியா போடணும்னு நினைப்பீங்க, சில பேர் வந்து ஹெவியா இருக்கணும்னு சொல்லிப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து 250 ரூபாய் என்ற விலை மதிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை தாண்டி இங்கால வந்தீங்கன்னு சொன்னா அந்த பாய்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைட் காது குத்தி இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இங்க அவைலபிளா வந்து வச்சிருக்கணும். இது வந்து பிளாக் கலர், கோல்டு கலர், அப்படியே சில்வர் கலர்ன்னு சொல்லி ஒவ்வொரு கலர் வெரைட்டிலையுமே இருக்கு. இதெல்லாமே 120 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. ஸோ இங்கால பாத்தீங்கன்னா சிம்பிளா எலகண்டா இருக்கக்கூடிய மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரியான நெக்லஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு, வித் இயரிங்ஸோட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 640 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல தான் இருக்கு. ஸோ அது இல்லாம உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள நிறைய விஷயங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தோடனே நாங்க கேட்க தேவையில்லை, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைடல் செட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க பிரைஸ் கொடுத்து வாங்கணும்னு சொன்னா 79,800 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல இது. இது எல்லாமே வந்து சில்வர் செட்டா இருக்கு. சில்வர் இல்லாம இங்க வந்து கோல்டுலயுமே இருக்கு. இந்த கோல்டு வந்து 19,400 ரூபாய்ன்னு சொல்ற இந்த விலை மதிப்புல தான் இங்க இருக்கு. ஸோ அது மாதிரிதான் நீங்களே நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விலை மதிப்புகளுமே வந்து மாறிக்கொண்டிருக்கு. ஸோ அது இல்லாம இவங்க வந்து ரெண்டலுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ரெண்டலுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னா பெர் டேக்கு வந்து 3,600 ரூபாய்ன்னு சொல்ற ஒரு விலை மதிப்பை நீங்க அவங்களுக்கு கொடுத்துதான் வந்து ரெண்டல் ஜுவல்ஸுமே இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது தானே, 30,000 60,000 அப்படின்னு சொல்லி மொத்தமா பிரைஸ் கொடுத்து வாங்கலாம். ஒரு நாள் நிகழ்வுக்காக மொத்தமா பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே நினைக்க மாட்டோம், நிறைய பேர் விரும்பவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க வந்து ரெண்டல் ஜுவல்ஸ் வந்து போட்டுக்கலாம் மண்டே டேக்கு மட்டும்னு சொல்லி நினைக்கிறாக்களும் இருக்கீங்க. ஸோ அந்த டேல மட்டுமே வந்து ரெண்டல் ஜுவல்ஸ் வந்து வாங்கி போடக்கூடிய மாதிரி இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ அதை தாண்டி இங்கால வந்தோம்னு சொன்னா வந்து இங்கேயுமே பிந்தி ஐட்டம் இருக்கு. இங்கால வந்து அந்த கல்யாணத்துக்கு நாங்க ஸ்டிக்கர் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த ஹேண்டுக்கு மெஹந்தி வைக்க விருப்பம் இல்லாதாக்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இங்க
50 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி எங்கால வந்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது பார்க்க கோல்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. கோல்டு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது நாங்கள் வந்து இதுவுமே வாங்கலாம். எங்களுடைய பாட்டிமார்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு 40, 35 அந்த மாதிரியான ஏஜ் குரூப்பை தாண்டினவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேர்ல்ஸ் வச்ச மாலைகள் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 280 ரூபாய் என்ற விலை மதிப்புல இருக்கு. ஒரு மாலை நீங்க வாங்கலீங்கன்னா 280 ரூபாயில இருந்து. இப்போ முதல் நாங்க பார்த்த ஸ்டோன் வெஜ் ஜுவல்ஸ் எல்லாமே இருந்தது 640 ரூபாயில இருந்தது 520 ரூபாய் 640 சரி. அது எல்லாமே வந்து சோக்கர் மாடல்ல தான் இருந்தது. அது இல்லாம நீங்க வந்து லென்த்தா போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு. 990 ரூபாய் சிங்கிள் பீஸா வர்ற மாதிரி. இல்லைன்னா சோக்கரும் போட்டு லென்த்தாவும் போட போறோம்னு நினைச்சிங்களா அதுவுமே இங்க இருக்கு. 1400 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புலயும் தான் வந்திருக்கு. இதுல வந்து கோல்டு நாங்க ஃபுல் செட் பார்த்திருந்தோம். அது இல்லாம நீட்டா ஆரமா போடணும்னு சொன்னா இது தனி செட் வந்து வித் இயரிங்கோட 3200 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. இப்ப பெரும்பாலும் கோல்டு எவ்வளவு நாங்க யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் சில்வர் ஜுவல்ஸுமே வந்து யூஸ் பண்ணோம். அதுலயும் இங்க அவைலபிளா இருக்கு. 1300 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. 1300 ரூபாய் 1380 ரூபாய் 1400 ரூபாய் 1500 ரூபாய் 1600 ரூபாய் அந்த மாதிரியான ஒவ்வொரு செட்ஸுமே இருக்கு. ஸோ நாங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு போனோம்னு சொன்னா ஓவர் 2000. ஸோ அதுக்கு நாங்க சிம்பிளா எலகண்டா ரெடி ஆயிட்டு போனோம்னு சொன்னா இப்படியான ஜுவல்ஸ் வந்து கோல்டுல நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா ஒரு சாரி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் வந்து போட்டிங்களா இருந்தா வந்து கியூட்டாவும் இருக்கும், குட்டியாவும் சிம்பிளாவுமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து 2240 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல இருந்து இங்க ஆரம்பமாகுது. அதே மாதிரி நீங்க ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்களா, ஃபேன்சி சாரீஸ் கட்டுறீங்கன்னு சொன்னா இந்த கோல்டுல போக முடியாது. ஸோ அதுக்கு நாங்க எப்படியுமே ஃபேன்சியான ஜுவல்ஸ் வந்து போட வேண்டியதா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து 1600 ரூபாய் என்ற விலை மதிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து பிளாக் கலர், ரெட் கலர்னு சொல்லி 2 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நிறைய கலர்ஸ் வரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எங்களை பார்த்துட்டு வரும்போது ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. 250 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி டெய்லி வேர்ஸ் சொல்லக்கூடிய மாதிரியான கிளிப்ஸ் ஐட்டம்ஸுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே வந்து 160 ரூபாய்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பட்டர்ஃப்ளை இது போட்ட மாதிரியான கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. இது ஒன்று வந்து 80 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புலையும் தான் இருக்கு. அது இல்லாம நாங்க இங்கால வந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி குறைஞ்ச பிரைஸ்ல நாங்க வாங்கணும், அவ்வளவு விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து 340 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இந்த மாதிரியான ஜுவல்ஸுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், கோல்டு கலர், பிளாக் கலர்ன்னு சொல்லி ஒரு 5 கலர் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ அது இல்லாம இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு. இது எல்லாமே முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க டிரெக்டா இந்தியால போய் அங்க இருக்கிற ஷாப்ஸ்ல எல்லாமே வந்து ஓன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துதான் இங்க வந்து எடுத்து வந்து வித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி சேல் பண்ணும்போது அவங்களுக்கும் என்ன சொன்னா அவங்களோட கண்ணால பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். டேமேஜ் இல்லாத ஜுவல்லர்ஸுமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஷிப்பிங் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க அங்க போயிட்டு அவங்களே கண்ணால பார்த்து வாங்கிட்டு வந்து இங்க சேல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து ஒரு 6 கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து 2200 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இது இல்லாம இன்னும் குட்டியா போடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வந்தீங்கன்னா 1750 சொல்ற விலை மதிப்புல இருக்கு. அதாவது 1750 ரூபாய் என்கின்ற விலை மதிப்புல தான் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கொரியன் டிராமாஸ் எல்லாமே பார்க்கறது இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா போயிட்டு நிறைய பேர் கொரியன் டிராமா பார்த்துட்டு அவங்களுடைய ஸ்டைல்ஸை வந்து எல்லாருமே வந்து ரிப்ளிகேட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஜுவல்லரி ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே வந்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ கொரியன் டிராமால வந்து அவங்க இப்படிதான் போடுவாங்க.
இந்த மாதிரியான கியூட்டான இது விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க கொரியன் டிராமா பாக்குற கொரியன் லவ்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே வந்து போடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 1480 rupees, அதாவது 1480 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புலையும் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ கொரியன் டிராமால வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடிய மாதிரியான நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான இயரிங்ஸ் இப்போ நீங்க வந்து ஃபுல் ஃப்ராக் கொண்டு போடுறீங்க, ஸோ அது வந்து கிரீனா இருக்குன்னு சொன்னா நீங்க கிரீனுக்கு கிரீன் போட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. கிரீனுக்கு ஒரு ரெட் போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் 1240 ரூபான்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரியான ஜுவல்ஸ் வந்து இயரிங்ஸா ப்ரிஃபர் பண்ணி போடுறீங்களா இருந்தா நீங்க எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கழுத்துல ஜுவல்ஸ் போடுறதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா லாங்கா ஒரு இயரிங் நாங்க வியர் பண்றோம்னா இன்னொரு லாங்கான ஒரு விஷயம் வந்து நாங்க கழுத்துல போடுறோம்னு சொன்னா நெக்லஸா போடுறோம்னா அது வந்து எப்பயுமே நம்மளுடைய லுக்கை வந்து அடுத்த லெவல்ல காட்டாது, ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கும் அந்த லுக் வந்து. ஸோ இப்படி போடும்போது நீங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ அது இல்லாம நீங்க வந்து நிறைய முஸ்லிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஜுவல்ஸ் வந்து விரும்புவினம். ஸோ இந்த மாதிரியான ஜுவல்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. இது எப்படின்னு சொன்னா உங்களோட கல்யாணத்துக்கு வந்து இப்படி போட்டிருப்பாங்க, காதுல ஒன்று போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இந்த சைட்ல இந்த மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லுக்கை ரீக்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரியான போட்டோ ஷூட்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தா ஸோ இந்த கடையில வந்து அந்த மாதிரியான விஷயங்களுமே அவைலபிளா இருக்கு. 1120 ரூபாய் என்ற விலை மதிப்புல தான் இந்த ஜுவல்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்கு, கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 780 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ, பிங்க், ஸ்கை ப்ளூ, ரெட் கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு 8 கலர் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப வந்து ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாம நாங்க ஒரு சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்போம் தானே ஒரு சில விஷயங்கள் வந்து, அதாவது ஃபேஷனிக்கான ஒரு விஷயங்கள், ஃபேஷனா நாங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஜிம்காஸ் இல்லாம நாங்க எப்பயுமே சின்ன வயசுல இருந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ ஜிம்காஸ்ன்றது வந்து ஒரு எமோஷன்ஸாவே வந்து மாறிட்டு எல்லாருக்குமே வந்து ஜிம்கா இல்லைன்னு சொன்னா அவங்க ட்ரெடிஷ்னலா ரெடி ஆகுறாங்கன்னு சொன்னா அந்த லுக் வந்து வித்தவுட் ஜிம்கால வந்து நல்லா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் வந்து அஸ் அ கேர்ளா என்னால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து ஜிம்காஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. கையால பிரிண்ட் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஜிம்காஸ்ல இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 1740 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல இருக்கு. இதுல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பிங்க், ஒயிட், ப்ளூ, ஆரஞ்சு, மஜந்தா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. அது இல்லாம நான் சொன்னேன் கையால பெயிண்டிங் பண்ண நிறைய விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கையால வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹேண்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து. ஸோ அதே மாதிரி நாங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறோம்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே போடும்போது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஸ்டைலை நாங்கள் வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டக்கூடிய மாதிரியான விஷயங்களுமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கால நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இன்னும் நான் சொன்னேன் இன்னுமே கையாலன்னு சொன்னேன். இதில் நீங்கள் மைல்டூட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உள்ள வந்து கிரீனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி கையால ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேர்ல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1360 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது இல்லாம நீங்க வந்து குட்டியா எனக்கு ரொம்ப ஹெவியா வேணாம், குட்டியா வேணும் ஜிம்காஸ் இல்லாமன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இது இருக்கும். ஸோ இது எல்லாமே குட்டியா இருக்கும், என்ன சொல்றது, சாரீஸ் கட்டிட்டு ஒரு குட்டி செயின் போட்டு இதையுமே வந்து நாங்கள் வியர் பண்ணோம்னு சொன்னா இன்னுமே அழகா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 770 ரூபாய் என்கின்ற ஒரு விலை மதிப்புல தான் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இப்படியுமே எனக்கு ஹெவியா வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களும் இருப்பீங்க தானே. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா விரும்புறீங்களன்னு சொன்னா இந்த மாதிரி இது போட்டுக்கொள்ளலாம், நீங்க காதோட மட்டுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 640 ரூபாய், 600 ரூபா அந்த மாதிரியான விலை மதிப்புல இருந்து இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது நீங்க போடும்போது ஹெவியான ஒரு நெக்லஸ் போட்டீங்களா அதுக்கு இது வந்து மேட்சா இருக்கும். வேண்டாம் இயரிங் குட்டியாவும் நாங்க போடக்கூடிய நெக்லஸ் பெருசாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய லுக் வந்து இன்னுமே வந்து அழகா இருக்கும்.
எல்லா வீட்லயுமே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து கொலுசு வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கொலுசு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நாங்க போடக்கூடிய கொலுசுகளுக்கு. ஏன்னா நாங்க நடந்து போறோம்னு சொன்னா அந்த பாதையில இருக்கக்கூடிய எறும்புகளா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், அதெல்லாம் இதனுடைய மணி ஓசைகளை கேட்டு அந்த சத்தத்துல வந்து விலகி போகும்ன்றது ஒரு நம்பிக்கையா வந்து முதல் இருந்தது. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான கொலுசுகள் வந்து போடுறதுக்கு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க வந்து மணி இல்லாத கொலுசு எல்லாம் போடுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த மாதிரியான கொலுசுகள் எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. மணி இருக்கிறண்டாலும் இருக்கு. இதெல்லாம் வந்து 1100 என்று சொல்ற பிரைஸ்ல இருந்து, அதாவது 1100 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி நாங்க இங்கால வந்தோம்னு சொன்னா இங்காலையுமே நிறைய ஜிம்காஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்போது ரொம்ப ஹெவியான ஒரு ஜிம்காவா இருக்கும்னு சொல்லி, ஆனா அது பாத்தீங்கன்னா ஹெவி இல்ல, வெயிட்லெஸ் ஆன ஒரு ஜிம்காவா தான் வந்து இருக்கு. இது வந்து 600 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இங்க வந்து அவைலபிளா இருக்கு. அது இல்லாம குட்டி குட்டியா மைல்டூட்டா நிறைய விஷயங்களை வந்து நாங்க போடக்கூடிய ஆக்சசரிஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மயிலுடைய டிசைன் வந்து அவைலபிளா இருக்கு. மயில் டிசைன் இருக்கிற மாதிரி குட்டியா கீழே வந்து ஜிம்காஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 450 ரூபாய் என்று சொல்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. இது இல்லாம நீங்க குட்டியா போடணும்னா அது எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 200ல இருந்தே இங்க ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிற பிரைசஸ் எல்லாமே வந்து. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கீழேயுமே இப்போ கலர்ல ட்ரெஸ் போடுற மாதிரி தான் அந்தந்த கலர்ஸ்ல வந்து நாங்கள் ஜிம்காஸ் போடுறோம் பழக்கங்கள் வந்து எங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான நியூட் கலர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் முதல் ட்ரெஸ் எடுக்கிறோம்னா ஒரு மெரூன் கலர் இல்லைன்னு சொன்னா ரெட் கலர்ல மட்டும்தான் நாங்க கல்யாணத்துக்கு, அதாவது கல்யாண பெண்ணுக்கு ட்ரெஸ் எடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்டல்ஸ் கலர்ஸ் வந்து நாங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஸ்டல் கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜிம்காஸுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா 1300 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல தான் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாமே வேற கடைகள்ல பாக்குறத விட இங்க யூனிக்கான விஷயங்கள நான் பார்த்த ஒரு சில விஷயங்களாவும் இருக்கு. எல்லாருக்குமே வந்து கோல்டு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி கோல்டு இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்லருக்கு பயப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து கோல்டு வந்து போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கோல்டுல நாங்கள் என்ன டிசைன் வச்சிருக்கோமோ அதே மாதிரி கோல்டு பிளேட்டட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது இமிடேஷன் ஜுவல்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் 3440 ரூபாய், 2600 ரூபா, 1400 சொல்லி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலை மதிப்புகளுமே வந்து மாறிக்கொண்டிருக்கு. ஜுவல்ஸ் மட்டுமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடையாது. இப்ப நாங்க எங்களை ஃபுல்லா வந்து ரெடி பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு பெண்கள் வந்து ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ்ல வந்து அவ்வளவு லவ்வோட இருப்பாங்களோ, அவ்வளவு பர்ச்சேசிங் போவாங்களோ, அதே மாதிரிதான் மேக்கப் ப்ராடக்ட் என்ற ஒரு விஷயத்திலையும் வந்து பெண்கள் எப்போதுமே அலாதி பிரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இங்க நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வந்து வச்சிருக்கணும். அது இல்லாம நீங்க இப்போ ஏதாவது சாரி பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னுக்கு குஞ்சம் எல்லாம் வைப்பீங்க தானே. ஸோ அந்த மாதிரியான குஞ்சம் இருக்கு. இதே நீங்க வந்து பொய்முடி வைக்கிறீங்க சொன்னா பொய்முடிக்கு அட்டாச் பண்ணக்கூடிய மாதிரியான குஞ்சம்ஸ் அது எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சோ அது இல்லாம நீங்க பரதநாட்டியம் பழகுறீங்க, இங்க எங்க நாங்க சலங்கை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தேர்றாக்கள் இருப்பீங்க தானே. ஸோ சலங்கைகள் எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7800 ரூபாய் என்று சொல்ற, அதாவது ரெண்டும் சேர்த்து 7800 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல தான் இருக்கு. ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு.
இதுல வந்து ஐஷோடோவா இருக்கட்டும், ஏஞ்சல் ரோஸ்ன்னு சொல்ற பிராண்ட்ல இருந்து ஐஷோடோ வந்திருக்கு. ஸோ இதுல மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 24 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து 1400 ரூபான்னு சொல்றதுல இருக்கு. நாங்க எல்லாரும் காஜல் பார்த்திருப்போம். காஜல் வந்து பிளாக் கலர்ல மோஸ்டா நாங்க போட்டுதான் நாங்க பாக்குறோம். நாங்க அதே மாதிரி இங்க ஒயிட் காஜலுமே இருக்கு, கோல்டு காஜல் அதுவுமே வந்து இருக்கு. இது வந்து 900 ரூபாய்ன்னு சொல்ற இந்த விலை மதிப்புல தான் இங்க இருக்கு. பிரஷ் ஷெட்ஸுமே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 580 ரூபாய். அதே மாதிரி இப்போ கன்சீலர் ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய மார்க்ஸை வந்து இந்த கன்சீலர் மூலமா நாங்க வந்து மறைச்சிட்டு அதுக்கு மேல நாங்க ஃபவுண்டேஷன் போட்டோம்னு சொன்னா ஃபேஸ் எப்படின்னா மெழுகு போல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சீலிங் பண்ணிட்டு நாங்க மேக்கப் போடும்போது எப்பயுமே மேக்கப்ல வந்து எந்த ஒரு கேக்கியான ஒரு விஷயங்களையுமே பார்க்க கூடியதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரியுமே இருக்கு. ஸோ அது இல்லாம எங்கால வந்து சோக்கர் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மணி இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நிறைய பார்த்திருப்போம். ஸோ இது வந்து செவ்வக ஷேப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 1360 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல தான் இருக்கு. அது இல்லாம வந்து கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இமிடேஷன் பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்குவோம் தானே. ஸோ இமிடேஷனா நாங்க வாங்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஃபுல் செட், அதாவது 4 பேங்கிள் இருக்கு, 950 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல தான் வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கோல்டுல கூட இருக்காது. ஸோ கோல்டுல இல்லாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தான் போட்டாலுமே தெரியாது இது கோல்டா இல்லைன்னு சொன்னா இமிடேஷன் ஜுவல்ஸான்னு சொல்லி தெரியாது. இது 2 கைக்கும் 2 போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல விலை பாத்தீங்கன்னா 1400 ரூபான்னு சொல்லி இருக்கும். இதை நீங்க வெளியில கேட்டீங்கன்னு சொன்னா இதுல விலை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாம வந்து மற்ற மாதிரியான பேங்கிள்ஸ் இப்ப நாங்க கலர்ல ட்ரெஸ் போடுறோம்டா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸ் போடுவோம் தானே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேங்கிள்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்கும், த்ரெட் பேங்கிள்ஸ் இருக்கும், சில்வர் பேங்கிள்ஸ் இருக்கும், ஸ்டோன் வச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் சுமங்கலிகள் போடக்கூடிய மாதிரி அந்த பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பேங்கிள்ஸுமே வந்து இங்கே வச்சிருக்காங்க. மோஸ்ட்டாக இங்கே பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஒட்டியானம் இருக்கு. ஒட்டியானம் எப்பயும் நாங்கள் யூஸ் பண்ணோம்னா ஒன்று கல்யாணத்தில் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொன்னால் வளகாப்பு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் ஒட்டியானம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒட்டியானம் எல்லாமே இருக்கு. இந்த ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா 7800 ரூபாய் என்ற மதிப்புல இருக்கு. இது 19950 ரூபாய்ன்னு சொல்ற விலை மதிப்புல இது இருக்கு. இதே இந்த சில்வர்ல இருக்கிறது வந்து 1700 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல தான் வந்திருக்கு. நாங்க வந்து கோல்ட் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் டைமண்ட்ல பார்த்துருப்போம். டைமண்ட் ஃபினிஷ் தான் இது எல்லாமே வந்து. ஸோ இது டைமண்ட் இல்லாம அதோட ரிப்ளிகாவா தான் இது வந்து இருக்கும். இது பாத்தீங்கன்னா 29400 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இங்க இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து கிரீன் கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, ஒரு மாதிரி வைன் ரெட் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இந்த வைன் ரெட் வந்து 32500 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல இருக்கு. அதே மாதிரி இந்த செட் வந்து 10300 ரூபாய். இது வந்து 3200 ரூபான்னு சொல்றது. இதுல 3200 ரூபான்றது வந்து ரெண்டல் பிரைஸ் per டேக்கு. இது வந்து 8200 ரூபான்னு சொல்ற விலை மதிப்புல தான் நீங்க வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நெயில் பாலிஷ் ஐட்டம்ஸுமே நிறைய வச்சிருக்காங்க. அது இல்லாம நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிராண்டடான லிப்ஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்க அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அது இல்லாம இங்கால வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ செயின் மாடல்ல வந்து குட்டி பெண்டன் வர மாதிரியும் இருக்கு. ஸோ இது இல்லாம பாய்ஸ் போடக்கூடிய மாதிரியான இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷ் வந்து கோல்டு இல்ல சில்வர் ஃபினிஷ் வந்த மாதிரி இந்த செயின்ஸுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இந்த காப்பெல்லாம் நாங்க பார்த்திருப்போம், நிறைய பாய்ஸ் கையில வந்திருக்கும். ஸோ காப்பு இல்லாத பாய்ஸையே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா யாலி ஃபேன்சின்னு சொல்ற இந்த கடைக்கு வரலாம். இந்த கடை வந்து குறிப்பா எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா வந்து 631 பாயிண்ட் பெட்ரோ ரோட் நல்லூர்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் மிளகாவா சொன்னோம்னு சொன்னா நல்லூர்ல இருந்து சங்கிலியன் சிலைக்கு நீங்க போறீங்க தானே. ஸோ சங்கிலியன் சிலைக்கு போற வழியில வந்து சங்கிலியன் சிலைக்கு போறதுக்கு முதலே வந்து இந்த கடை வந்து இங்க இருக்கு, யாலி ஃபேஷன் சொல்லி. இதுக்கு ஆப்போசிட்ல வந்து வாசனா பேக்கர்ஸ் சொல்ற ஒரு கடை வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே கேட்கலாம்
டெய்லி எங்களுக்கு கடைக்கு போய் வாங்க முடியாது, அப்படி இல்லை நாங்கள் வந்து டெலிவரிஸ் பெற்றுக்கொள்ள இயலுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் டெலிவரிஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெலிவரி வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் என்னன்னு சொன்னால் 07706725257 சொல்கிற தொலைபேசி எண்ணினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வீட்டுக்குமே வந்து ஹோம் டெலிவரிஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டல் ஜுவல்ஸுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு அங்காடுத்திரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகள் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரைவருமன் மைதிலி. நன்றி.